ஃபுட் அண்ட் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரிமேட். ஸோ பெரிமேட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி டெல்லி சொல்லுவாங்க இந்த பிளேஸுக்கு. ஸோ டெல்லி தர்பார், அல் சஃபா டெல்லி தர்பாருக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன், பீஃப் நல்லி, ஏகப்பட்ட டிஷ்ஷஸ், நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் சாப்பிட்டு போர் ஆயிடுச்சு. சரி, டெல்லி டிஷ்ஷஸ் சென்னையில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே எப்படி இருக்குது டிஷ்ஷஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரெயின் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ பிரெயின், அப்புறமா பார்த்தீங்கன்னா தவாகரி, பீஃப் தவாகரி எல்லாம் பாருங்கள், பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா चिकन. सो चिकन பாருங்க எப்படி இருக்குன்னு. भैया ये चिकन का नाम क्या भैया? बटर पेपर चिकन गाइस. सो पेपर चिकन. அப்புறம் இவன் யாருன்னே தெரியலையே, பீஃப் குருமா. இங்க பாருங்க, ஐயோ பீஃப் எல்லாம் நல்லா எண்ணெய் மெதுக்குது, பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் சிக்கன், ये क्या बोले? சிக்கன் செங்கி என்னவோ சொல்றாங்க, என்னன்னு தெரியல. ஸோ இது கூட பாருங்க, அடடா சிக்கன் சங்கேஜி. இது ஆக்சுவலி டெல்லி டிஷ்ஷஸ் இது எல்லாமே எங்களுக்கு வாயில வரல. ஸோ அதனால தான். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் மெயினான மேட்ரே இருக்கு. நம்ம தலைவர் இருக்கார் உள்ள. பாயா. ஸோ பாயா கிரேவி பாருங்க, பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. சாப்பிடலாம் கண்டிப்பா, இன்னைக்கு ஒரு வெயிட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து அந்த கொஃப்தா சொல்லுவாங்க. சாரி, இது வந்து தால் கோஷ் இருக்கு இவங்க கிட்ட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீஃப் கொஃப்தாவா இது? பீஃப் கொஃப்தா இருக்கு இவங்க கிட்ட. ஆலு குஃப்தா, பீஃப் ஆலு குஃப்தா, உருளைக்கிழங்கு குஃப்தா டெல்லி ஸ்டைலில் பண்ணுறாங்க. எல்லாமே டெல்லி ஐட்டம்ஸ் தான், ஒன்று கூட சென்னை ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ அதை நம்பி வந்துடாதீங்க. சென்னை ஐட்டம்ஸ் எல்லாமே டெல்லி ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணணும்னா வந்துடுங்க. அதே மாதிரி இது என்னது பாய்? பீஃப் நிஹாரியா. ஓ, பீஃப் நிஹாரி பீசஸ் பாருங்க, எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்க, வாயில் இந்த தண்ணியாக போகுது எனக்கு ஸோ பார்க்கும்போது. ஸோ இதெல்லாமே நம்ம இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். ஸோ வாங்க. அதே மாதிரி நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இதெல்லாம் சாப்பிட்டு காமிச்சிட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் கைஸ். டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் டெல்லி டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து தந்திருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாருங்க, பாயா எல்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இதை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆக்சுவலி நான் பாயா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். சரி, நான் பாயா சாப்பிட மாட்டேன். வெயிட்டா இருக்கு, என் கை பாருங்க ஒதுருது, சரியான வெயிட்டா இருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சிக்கன் கோஃப்தா, சாரி பீஃப் கோஃப்தா, அப்புறமா சிக்கன் செங்கேசி சொன்னாங்க, அப்புறமா பிரெயின் இருக்கு, ரைஸ் இருக்கு, அப்புறமா வந்து நிஹாரி இருக்கு. ஸோ வாங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரைஸ், நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ். அண்ட் இவங்க கிட்ட வந்து நான் மட்டும் தான். ஸோ நான் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு முதல்ல. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே வந்து இங்கே நிறையா பேர் வந்து டெல்லிக்காரங்க தான் அதிகமாக வராங்க. கொஞ்சமாக நான் எடுத்து முதல்ல இந்த கோஃப்தாவை எடுப்போம். வாவ், செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதை அப்படியே கொஞ்சமாக பிரித்து அப்படி எடுத்து வாயில் போடுவோம். இந்த கோஃப்தா குக்கா இருக்க விதம் செம்மையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிடும்போது. அந்த பீஃப் மாதிரியே இல்லை, ஆக்சுவலி மட்டன் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த கிரேவி எல்லாம் வேற லெவலுங்க, செம்மையா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தால் கோஷ் சொல்லுவாங்க இதுக்கு. வாவ், ஆக்சுவலி தால்ல வந்து மட்டனை போட்டு செய்வாங்க. ஆக்சுவலி இது வந்து பீஃப் போட்டு செய்றாங்க இவங்க. கொஞ்சமா மட்டன், கொஞ்சமா டால் எடுத்துருங்க. ஆக்சுவலி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வீட்டு ஸ்டைல் டேஸ்ட் மாதிரி இருக்கு. எங்கள் அம்மா எல்லாம் இந்த மாதிரி தான் தால் கோஷ் செய்வாங்க, செம்மையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் செங்கேசி சொல்லுவாங்க இதுக்கு. சிக்கன் பீசஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சமா சிக்கன் செம்ம சாஃப்ட்டுங்க சிக்கன் பாருங்க.
சிக்கன் கொஞ்சம், கிரேவி கொஞ்சம் அப்படியே எடுத்து வாயில போடுவோம் கொஞ்சமா. வாவ், வேற லெவல்ல இருக்கு இந்த கிரேவி. சிக்கன் செஞ்சது சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருக்கு. மசாலா சரியான மசாலா, வேற லெவலு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மசாலா பத்தி பெப்பரு. அதே மாதிரி வந்து பெப்பர் சிக்கன் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கு. எதை வச்சு இவங்க வந்து பெப்பர் சிக்கன் சொல்றாங்கன்னு தெரியல எனக்கும். ஸோ கொஞ்சமா சிக்கனை உடைச்சுப்போம். நான் சொல்ல மாதிரி தான் சிக்கன் நல்லா சாஃப்டா குக்கா இருக்கு. நல்லா கிரேவியில டிப் பண்ணிட்டேன். மசாலாஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இவங்களோட ஹோம்மேட் மசாலாஸ் தான் பண்றாங்க போல. சாப்பிடும் போதே அந்த ஒரு பைட்லயே தெரியுது அந்த மசாலாஸ் எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிரீமியா இருக்கு இந்த சிக்கன் எல்லாமே. அண்ட் ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க இவங்க. 1-2 இல்ல, நிறைய போட்டு ஸ்பைசஸ் செய்யறாங்க. ஒரு பிரியாணி என்ன சொல்லுவாங்கல்ல, பிரியாணி வந்து வீட்டுல செஞ்சா ஓகேவா இருக்கும். அதே மாதிரி வந்து கல்யாணத்துல சாப்பிட்டா வந்து கல்யாண பிரியாணி பேரு எதுக்குன்னா நிறைய போட்டு செய்வாங்க பொருள் எல்லாம். ஸோ அதே மாதிரி நிறைய மசாலாஸ் எல்லாம் போட்டு செய்யறாங்க. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டுங்க. லாஸ்டா ஃபைனலா இவங்களோட அந்த இது பீஃப் நிஹாரி சொன்னாங்க. ஸோ பீஃப் நிஹாரி எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. வாங்க கொஞ்சமா பீஃபை உடைச்சுப்போம். ஏபா வாங்க சாப்பிட்டு எக்ஸ்ட்ராடினரி, அன்பிட்டபிள் எல்லாமே இந்த நிஹாரிக்கு தரலாம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்புறமா ஏன்னா நான் சொன்னா வந்து என்ன ப்ரோ எல்லாமே நல்லா இருக்குன்றீங்க. நீங்களே சாப்பிட்டுட்டு நீங்களே இந்த ப்ராடக்ட்ஸை வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்க போனா இது எல்லாத்தையும் என்னால் சாப்பிட முடியாது. ஆக்சுவலி என்னோட கேங் வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையும் இதை நாக் அவுட் பண்ண போறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் நாக் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ எல்லாம் சாப்பிட்டா நான் அவ்வளோதாங்க. பீஃப் அதோட எண்ணெய் பாருங்க ஃபுல்லா இருக்கு. என்ன சொல்றது, பீஃப் வந்து நல்லதுதான். எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிடலாம், மாசத்துக்கு ஒரு தடவை, அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ கைஸ் டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்ததுல எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே வந்து அவங்களோட அந்த சிக்கன் கிரேவிஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. சிக்கன் செங்கீஸ்னு ஒன்று கொடுத்தாங்க, வேற லெவல். அண்ட் பெப்பர் சிக்கன் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் பீஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட நிஹாரி, அந்த பாயா, கோஃப்தா எல்லாம் வாவ் அல்டிமேட் கைஸ். கண்டிப்பாக வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, டெல்லி டிஷ்ஷஸ் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது சென்னை டிஷ்ஷஸ் சாப்பிட்டு போர் அடிச்சுது, சரி டெல்லிக்கு போனோன்னு இல்லை, டைரெக்டாக நீங்கள் பெரியமேட்க்கு வந்துட்டீங்கனாலே போதும். நம்ம அல் சஃபா டெல்லி தர்பார் ஹவுஸ். ஸோ இங்கே வந்தீங்கனாலே போதும், நீங்கள் எல்லா டிஷ்ஷஸும் கிடச்சிடும் உங்களுக்கு. சைட் டிஷ் மட்டும் எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட. என்ன சொல்கிறது, ஒரு 20 வகையான சைட் டிஷ் இருக்குது இவங்ககிட்ட. வெறும் நான், பட்டர் நான், சப்பாத்தி, ரைஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கூட நீங்கள் வரலாம் இங்கே, சரியா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃபுட் ஐலண்ட் சேனலை ஃபாலோ, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். until then bye guys.